ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 10th சாப்டர் டெப்ரிசியேஷன் அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் காசஸ் ஆஃப் டெப்ரிசியேஷனை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன், இதில் உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஒரு பிஸ்னஸுடைய உண்மையான லாப நஷ்டத்தை இந்த டெப்ரிசியேஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். அக்கார்டிங் டு மேட்சிங் பிரின்சிபிள், த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டியூரிங் எ பீரியட் மஸ்ட் பி மேட்ச்டு வித் ரெவென்யூ ஏர்ன்டு டியூரிங் தட் பீரியட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேட்சிங் பிரின்சிபிள் இருக்குல்ல, ஒரு செலவு செய்கிறோம் ஆனால் அந்த செலவு மூலயமா இன்கமும் வருது. எக்ஸாம்பிள் பாருங்கள், டியூரிங் ஏ பீரியட், அக்கௌண்டிங் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு அசட்டு வாங்குறாங்க. இந்த பிஸ்னஸில் 1 லட்ச ரூபா ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்க. அசட் வந்து ஒரு பில்டிங்கை வாங்குறாங்க 1 லட்ச ரூபா கொடுத்து. அந்த பில்டிங் வாங்கிறது மூலிமா என்ன ரெவென்யூ வருது? சேவ் ரெண்ட் இன் ஃபியூச்சர். இப்போ பில்டிங் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கலைன்னா மாதம் மாதம் ரெண்ட்டு பே பண்ணுற மாதிரி வாடகை தானே எடுத்து பிஸ்னஸ் ரன் பண்ணணும். அந்த ரெண்ட்டை சேவ் பண்ணுது. அப்போ இங்கே ரெவென்யூவும் வருது, ஃபஸ்ட்டு அசட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ மேட்சிங் பிரின்சிபிள் அதை தான் இந்த ஃபஸ்ட் லைனை சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸும் ஆகுது, பில்டிங் வாங்கிறதுனால எக்ஸ்பென்ஸ் ஆகுது, ஆனால் அது மூலியம் ரெவென்யூ வருது. ஹென்ஸ் when an asset is used for generating income for the business, the cost of the asset is attributable to the use, that is reduction in the book value of the asset proportionate to the benefit derived from it should be charged against the revenue. சரி, இந்த அசட்டை யூஸ் பண்ணி அந்த அசட் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இப்போ பில்டிங்கும் வாங்கிட்டீங்க 1 லட்ச ரூபா கொடுத்து, அது மூலம் ரெண்ட்டும் சேவ் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள், ரொம்ப வருஷம் கழிச்சு, ஆஃப்டர் மெனி இயர்ஸ் இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ். அதோட புக்கு வேல்யூ அப்படின்னு சொல்கிறல, பில்டிங் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினது அப்படியே இருக்குமா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு? அதோட வேல்யூ கம்மியாகுமா இல்லையா? லேண்டாக வாங்கினா தான் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் பில்டிங்கை வாங்கினா அதோட வேல்யூ என்ன ஆகும்? கம்மியாயிடும். பழசாயிடுதுல ஓல்டு பில்டிங்கா. அப்போ இங்கே அந்த புக்கு வேல்யூ கம்மியாகுது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், இட் யூஸ்டு ஃபார் ஜென்ரேட்டிங் இன்கம் வரத்துக்காக, இந்த பிஸ்னஸில் இன்கம் வரத்துக்காக இந்த அசட்டை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் யூஸ் பண்ணுறதுனால ரிடக்ஷன் இன் த புக் வேல்யூ அசட், அதோட அசட்டோட வேல்யூ என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் பெனிஃபிட்டும் வருது, ஆனால் அதோட வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ கம்மியாகுது. ரெவென்யூவும் வருது. ரெண்ட்டு அதை யூஸ் பண்ணி தானே பிஸ்னஸ் பண்ணுறோம். பில்டிங் ரெண்ட்டு கட்டுறதுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் டு பி டன் டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பிஸ்னஸ் ஃபார் எவ்ரி அக்கௌண்டிங் பீரியட். ஒவ்வொரு வருஷமும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை உற்பத்தி செலவு. ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு உற்பத்தி செலவு எவ்வளோ ஆகுது, அதை வச்சுட்டு ப்ராஃபிட்டாக லாஸாக பிஸ்னஸ்க்கு ஒவ்வொரு அக்கௌண்டிங் பீரியட், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெப்ரிசியேஷன் உதவுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெய்டு ரெண்ட், இந்த இடத்துல ரெண்ட்டு பே பண்ணுறோம் இல்லையா? இப்போ பில்டிங்கே வாங்கலை, ஆனால் ரெண்ட்டு மாதம் மாதம் பே பண்ணலை, அதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தானே. அதை தான் சொல்கிறாங்க. இப்போ பில்டிங் வாங்கிறது ஒரு செலவு, அதை யூஸ் பண்ணுறதுனால ரெண்ட்டு நமக்கு சேவ் ஆகுது, ரெவென்யூவாக வருது. அப்படியும் சரி, அது யூஸ்லெஸ் ஆகிடுச்சு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு, அதை சேல்ஸ் பண்ணிடலாம். சேல்ஸ் பண்ணிவிட்டு ஆனால் திரும்பியும் அது ரெண்ட்டு பே பண்ணி தானே பிஸ்னஸ் ரன் பண்ணணும், அது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு அசட்டு வாங்கினால செலவும் ஆகும், அது மூலிமா ரெவென்யூவும் வரும். அப்போது டெப்ரிசியேஷன் ஆகுது, ஆனால் அதில் ரெவென்யூவும் வருது. இதை வச்சு தான் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் அக்கௌண்டிங் பீரியடில் கண்டுபிடிக்க முடியும். தென் செகண்ட் பாயிண்டில் டு present the true and fair view of the financial position. So when the depreciation is charged on fixed asset, the book value of fixed asset reduced to the extent the remaining value shown in the balance sheet. இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ ஃபிக்ஸட் அசட் வாங்கிட்டீங்க,
அப்போது பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிட்டோம். டெப்ரிசியேஷனையும் அதுலேருந்து மைனஸ் பண்ணாதான் the balance represent the value of benefit that is yet to be derived from that. The written down value is true value of fixed assets which represent cost not yet written off. The balance sheet must represent a true and fair view of financial status. Hence, fixed asset must be shown at the written down value method. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெஷினரி ஒரு 10 lakhs கொடுத்து வாங்குறீங்கப்பா. காஸ்ட் ஆஃப் அதுலேருந்து நிறைய டேபிள்ஸு ஒரு பிஸ்னஸுக்கு மிஷின் வாங்குறீங்க. அதுலேருந்து நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் வருஷம். இப்போ அதில் ஒரு டேபிள் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸை ஒரு 5000 வுட்டு வாங்கணும் ஒரு 5000 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 10,000 தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம், உற்பத்தி செலவு. சரி, இது 10,000 யூஸ் பண்ணி இந்த டேபிளை ரெடி பண்ணிட்டோம். அது 20,000க்கு சேல்ஸ் எவ்வளோ பண்ணுறோம்? 20,000க்கு சேல்ஸ் பண்ணுறோம். அப்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு 10,000, சேல்ஸ் பண்ண 20,000 வருது. அப்போது ப்ராஃபிட் எவ்வளவு? 20லேருந்து 10 போச்சுன்னா 10,000 ப்ராஃபிட். ஆனால் அந்த டெப்ரிசியேஷன், அந்த மெஷின் வாங்கணும் இல்லையா 10 lakhsக்கு, அதை யூஸ் பண்ண அதில் தேய்மானம் ஆகிருக்கும், டெப்ரிஷியேஷன் ஆகிருக்கும். அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 rupeesன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 rupees மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 10,000 ப்ராஃபிட்லேருந்து டெப்ரிஷியேஷன் 1000 மைனஸ் பண்ணால் நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு 9,000 rupeesன்னு கிடைக்கும். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும், ட்ரூ ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே செகண்ட் பாயிண்டில் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அந்த ஃபிக்ஸட் அசட் ரெடியூஸ்டு வேல்யூ காமிக்கிறதுன்னு இங்கே சொல்கிறேன் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் ரைட் சைடு அசட்டு, லெஃப்ட் சைடு வந்து லைபிலிட்டி. அசட்டில் இப்போ மெஷினரி 10 lakh கொடுத்து வாங்கியிருக்கோம் இல்லையா, அதை காமிச்சிடுவோம். இப்போ 10% டெப்ரிஷியேஷன் வச்சுக்கோங்க, 1 lakh அதில் டெப்ரிஷியேஷன் கழிச்சிட்டு பேலன்ஸு இந்த 9 lakh தான் நெட் வேல்யூ ஆஃப் த அசட்டுன்னு சொல்கிறோம். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. shown in the balance sheet, remaining value shown in the balance sheet reduced to extent. depreciation reduce பண்ணிட்டு நெட் வேல்யூவை எடுத்து ரிமைனிங் வேல்யூவை இந்த பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளவு 9 lakhs காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த பேலன்ஸ் ரெப்ரசன்ட் த வேல்யூ பெனிஃபிட் இட் இஸ் டு பி டிரைவ்ட் ஃப்ரம் தட். இப்போ 9 lakh தான் இருக்குது இந்த மெஷினருடைய வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த டெப்ரிஷியேஷன் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது கால்குலேட் பண்ணுறதுக்கு. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரூ வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்லேயும் ட்ரூ அண்டு ஃபேர் வியூ ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் கண்டுபிடிக்கலாம். அதனால் இந்த ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னா என்னென்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இயர் இப்போ 10 lakh மிஷினரின்னு வச்சுக்கோங்க. அதில் 10% டெப்ரிஷியேஷன் அவங்களே கொடுத்துருவாங்க, கொஸ்டினில் கொடுத்துருந்தா. அப்போ 10%ல் 1 lakh கண்டுபிடிச்சா 1 lakh, 10 lakhல 10%னா 1 lakh. சரி, இந்த 1 lakh டெப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணால் ஃபஸ்ட் இயர் புக்கு வேல்யூ எவ்வளோ ஆகுது அந்த மிஷினுக்கு? 9 lakhs. ஓகே, ஃபஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் என்ன பண்ணணும்னா இந்த 9 lakh இருக்கு இல்லையா, இந்த 9 lakh வச்சு தான் அதில் ஒரு 10% டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ 90,000, 9 lakhல 90,000னா டெப்ரிஷியேஷனா பேலன்ஸ் எவ்வளவு? 8,10,000. அப்போ செகண்ட் இயர் அந்த மெஷினுடைய வேல்யூ என்ன ஆகுது? 8,10,000 கம்மியாயிட்டே போகுது பாருங்கள் ரிட்டர்ன் வேல்யூனா. சரி, தேர்ட் இயர் பாருங்கள். தேர்ட் இயரில் இந்த 8,10,000லேருந்து 10% கண்டுபிடிக்கணும் டெப்ரிஷியேஷன். அப்போ 81,000 போச்சுன்னா 7,29,000 நெட் வேல்யூ. அப்போது நெட் வேல்யூ வந்து உங்களுக்கு தேர்ட் இயர் வந்து 7,29,000 அந்த மெஷினருடைய வேல்யூ ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் கம்மியாகிட்டே வருது இல்லை. ஃபஸ்ட் இயர் 1 lakh இருந்ததா, அப்புறம் 90 lakhs, அப்புறம் 81,000 டெப்ரிஷியேஷன் கம்மியாகினே வருது. அது மட்டும் இல்லாமல் புக்கு வேல்யூவும் கம்மியாகிட்டே வருது. அந்த நெட் வேல்யூ மெஷினரோட வேல்யூ 9 lakh இருக்குது, அப்புறம் 8,10,000, அப்புறம் தேர்ட் இயரில் 7,29,000. ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வர்றது தான் இந்த ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் டெப்ரிஷியேஷன் போடுவாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மஸ்ட் பி ஃபிக்ஸட் அசட் மஸ்ட் பி ஷோன் அட் த ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் காமிக்கணும். அப்போ தான் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் த ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்க முடியும். இந்த செகண்ட் பாயிண்ட்டு இதான் மீனிங்.
தேர்ட் பாயிண்ட்டுக்கு டு ஃபெசிலிட்டேட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். அது மட்டும் இல்லாமல் டெப்ரிசியேஷனால் ஃபிக்ஸட் அசட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடைக்கும். எப்படின்னா, when the depreciation is debited to profit and loss account, equal amount is either retained in the business or invested outside the business. இப்போ டெப்ரிசியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடுவோம். ஏன்னா அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பிஸ்னஸ் இல்லையா? ஏன் டெபிட் பண்ணுறோம்? ஒன்று, டெப்ரிசியேஷன்றது வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. லாஸு, புக்கோட மிஷினோடைய வேல்யூ ரெடியூஸ் ஆகிறதுனால அதை லாஸாகவும் ட்ரீட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்பென்சஸாகவும் ட்ரீட் பண்ணலாம். அதனால் இதை டெபிட் பண்ணுறோம். டெப்ரிசியேஷன் என்ன பண்ணுறோம்? டெபிட் பண்ணுறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். தென் when the useful life of an asset comes to an end, new asset can be purchased by using the resource available in the business. சரி, இதை நம்ம டெபிட் பண்ணினே வரும் டெப்ரிசியேஷனில். அப்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக இப்போ ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு வருஷமும் இதை மைனஸ் பண்ணினே வந்தால் கடைசி வருஷம் நில், அதோட வேல்யூவும் வாங்கின ரேட்டுக்கும் இதுக்கும் ஒன்றுமே இல்லை, நில் வேல்யூ ஆயிடுச்சு. ரெண்டுமே காம்பன்சேட் ஆயிடுச்சு எண்ட் ஆஃப் த ஒரு 10th இயரோ இல்லை 15th இயரோ. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கே ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த அசட்டை ரீப்ளேஸ் பண்ணிடலாம், இதை கொடுத்துட்டு வேறு புது மிஷினே வாங்கிடலாம், ஏன்னா இதோட வேல்யூ கம்மியாயிடுச்சு, இந்த இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு ஐடியாவே கிடைக்கும். அதனால தான் இந்த தேர்ட் பாயிண்டில் டு ஃபெசிலிட்டேட் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபோர்த்தில் டு அவைல் டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்குது. ஆஸ் பர் த இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், while computing tax on business income, depreciation is deductible from income. Hence, depreciation is computed, charged to profit and loss account to reduce tax liability. Profit and loss account டெபிட் பண்ணுறதால நெட் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போது அதுலேருந்து இப்போ டெப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் ஒரு 1 lakhனா அதில் ஒரு 1000 rupees உங்களுக்கு டெப்ரிஷியேஷன் வச்சுக்கோங்க. அப்போ அந்த 90,000 மட்டும்தான், 90,000க்கு தான் டேக்ஸ் போடுவாங்க. அப்போ அந்த டேக்ஸு கம்மியாகுதுல்ல, டேக்ஸ் லைபிலிட்டி கம்மியாகுதுல்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது டெப்ரிஷியேஷன் யூஸ் பண்ணுறதால. தென் 5th பாயிண்ட், டு கம்ப்ளை வித் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். Depreciation is provided on fixed asset to comply with the provisions of law apart from Income Tax Act. For example, Section 123 subsection 1 of the Indian Companies Act 2013 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it requires every company to provide depreciation of fixed asset before declaring dividend to its shareholder. ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அக்கார்டிங் டு த செக்ஷன் 123 இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 உங்களுக்கு நீங்கள் டெப்ரிஷியேஷன் ப்ரொவைட் பண்ணிடணும் ஃபிக்ஸட் அசட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட்னா என்ன? ப்ராஃபிட்லேருந்து கொடுப்பாங்க. இப்போது பெரிய பெரிய கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு டிவிடெண்ட் பங்காதாயம் சொல்லுவாங்க. அவங்க வாங்கியிருக்க ஷேருக்கு ப்ராஃபிட், அந்த பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஷேர் டிவிடெண்ட் கொடுப்பாங்க இயர்லி ஒன்ஸோ, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம். இப்போ நம்ம அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா, இப்போது ஒரு 5 லட்ச ரூபாய் நம்ம கையில் இருக்குது, அதை எடுத்துமே பேங்க்கில் போட்டால் இன்ட்ரெஸ்ட் வருமே அப்படின்ட்டு நம்ம பேங்க்கில் எடுத்துமே போடுறோம். இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா வருஷம். அதே மாதிரி நம்ம பேங்க்கில் போடுறதுக்கு பதிலாக அந்த 5 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் பெரிய பெரிய கம்பெனியில் ஷேராக வாங்கி வச்சுருந்தோன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போதெல்லாம், அந்த கம்பெனி ரன் ஆகும்போது ப்ராஃபிட் வரும்போதெல்லாம் நம்மளுக்கு டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் பங்காதாயம்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கறதுக்கு கூட இந்த டெப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணிட்டு தான், ஃபிக்ஸட் அசட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு அக்கார்டிங் டு த லா இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு காசஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஏன் டெப்ரிசியேஷன் உருவாகுது, அதுக்கு என்னென்ன ரீசன்றத உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. There are different reasons causing the reduction in the book value of fixed asset. Such causes are as follows. First point, wear and tear. The normal use of a tangible asset
results in physical deterioration, which is called wear and tear. When there is wear and tear, the value of asset decreases proportionately. Physical deterioration என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக யூஸ் பண்ண டேஞ்சிபிள் அசெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேல்யூ என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. டெட்டரேஷனாக டிக்ளைன் இன் குவாலிட்டி, இன்ஃபீரியர் ஸ்டேட்டு, அதோட வேல்யூ கம்மியாகிட்டே போகுது. டே டு டே லைஃப்பில் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் தினம் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணினே இருக்குது அந்த மிஷினு. அப்போது அதோடைய நார்மல் யூஸில் அதோட வேல்யூ கம்மியாகிட்டு தானே போகும். அப்போது அதோட வேல்யூ ஆஃப் அசட் டிக்ரீசஸ் ப்ரொபோர்ஷனேட்லி, விகிதாச்சார பிரகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட குவாலிட்டி கம்மியாகினே போகும் அப்படின்றது தான் இங்கே வேர் அண்ட் டியர் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டெட்ரேஷனும் சொல்லியிருக்காங்க. அது டேஞ்சிபிள் அசட்டில் தான், சரியா? தென் செகண்ட் பாயிண்ட்ல எஃப்ளூக்ஷன் ஆஃப் டைம். சர்டன் அசட்ஸ் வெதர் யூஸ்ட் ஆர் நாட் பிகம் பொட்டென்ஷியலி லெஸ் யூஸ்ஃபுல் வித் த பேசேஜ் ஆஃப் டைம். பொட்டென்ஷியல்னா இந்த இடத்துல என்ன மீனிங் உங்களுக்கு, பாசிபிள். சில அசட்டு என்ன பண்ணும், யூஸ் பண்ண நேரம் வருஷங்கள் ஆக ஆக அதோடைய வேல்யூ கம்மியாகினே போகும். லெஸ் யூஸ்ஃபுல், அதோட வேல்யூவும் கம்மியாகும், யூஸ்ஃபுல்னஸும். இப்போ 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மிஷினரி வந்து ஒரு 95 தான் ப்ரொடியூஸ் பண்ணும் செகண்ட் இயர், அப்புறம் தேர்ட் இயரில் ஒரு 90, அப்புறம் ஃபோர்த் இயரில் ஒரு 88. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட குவாலிட்டி, அதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கம்மியாகினே போகும். அதை தான் எஃப்ளூக்ஷன் ஆஃப் டைம்னு சொல்கிறாங்க. ஒரு சில அசட்டில் ஒன்று யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாட்டியும் அதோட வேல்யூ கம்மியாயிடும். அப்சர்லசன்ஸ் தேர்ட் பாயிண்ட். அப்சர்லசன்ஸ்னால் என்ன உங்களுக்கு மீனிங்னா, ஃபாலிங் இன்டு டிஸ்யூஸ், அவுட் ஆஃப் டேட். இப்போது புது மிஷின்ஸ் கண்டுபிடிச்சிட்டா பழைய மிஷின்ஸுக்கு வேல்யூ கம்மியாயிடல, அதுதான் அப்சர்லசன்ஸ். இட் இஸ் எ ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் அசட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் த அவைலபிலிட்டி ஆஃப் அப்டேட்டட் ஆல்டர்னேட்டிவ் அசட். புது நியூ மிஷின்ஸ் வந்துச்சு. திஸ் ஹேப்பன்ஸ் டியூ டு நியூ இன்வென்ஷன்ஸ் அண்ட் இன்னோவேஷன். புது மிஷின்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பழைய மிஷினோட வேல்யூ ஆட்டோமேட்டிக் கம்மியாயிடும். தோ த ஒரிஜினல் அசட் இஸ் இன் யூஸ்ஃபுல் கண்டிஷன், இட் இஸ் நாட் ப்ரிஃபர்ட் பை த யூசர் and it loses its value. For example, preference of latest computers by the user. என்னதான் பழைய மிஷின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும், யூஸ்ஃபுல் கண்டிஷனில் இருந்தால் கூட புது மிஷின் வந்துச்சுன்னா அதை ப்ரிஃபர் பண்ணுறது யூசர். யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த புது நியூ மாடலை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கம்ப்யூட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் உங்களுக்கு டெல் இன்ஸ்பைரேஷன் 27, லெனோவா, ஹெச்பி, அந்த மாதிரி புது நியூ மாடல் கம்ப்யூட்டர்ஸ் வர பழைய மாடலுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணுறவங்க. அதை தான் அப்சர்லசன்ஸ் சொல்கிறாங்க, ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் அசட். என்னதான் பழைய மிஷின் இருந்தாலும் நியூ இன்வென்ஷனுக்கு வேல்யூ அதிகம். Then fourth point, inadequacy for the purpose. Sometimes the use of asset may be stopped due to their inadequacy of the purpose. This may become inadequate due to expansion in the capacity of the firm. இப்போது ஃபேமோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கம்பெனி பெருசாகுது, பிஸ்னஸ் பெருசாகுது, ஏற்கனவே இருக்கக்கூடிய அசட் வந்து இன்னாடிகசியாக போதுமான அளவுக்கு இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் டெப்ரிஷியேஷன், அதோட சரி தேவையில்லை, இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இது தேவையில்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கணும் போல் இருக்கே அப்படின்ற சுச்சுவேஷனில் டெப்ரிஷியேஷன் ஆகுது, வேல்யூ கம்மியாகுது. Then fifth point, lack of maintenance. A good maintenance will naturally increase the life of the asset. When there is no proper maintenance, there is a possibility of more depreciation. டெப்ரிஷியேஷனும் அதிகமாகுது. கரெக்டாக அதை ஆயில் போட்டு சர்வீஸ் பண்ணால் தான் அந்த அசட் மெஷினோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சரியாக மெயின்டைன் பண்ணலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 வீலரோ இல்லை 4 வீலர் காரோ வச்சுருந்தா நம்ம சர்வீஸ்க்கு ரெகுலராக சர்வீஸ் விட்டால் தான் அது கரெக்டான அந்த மைலேஜ் கொடுக்கும், கரெக்டாக அது ஒர்க் ஆகும் இல்லையா? எக்ஸ்ட்ரா ஒரு 4-3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா அதோடைய யூஸ்ஃபுல் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் மெஷின்ஸ்லேயும் அப்பப்போ அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் பண்ணாதான், சர்வீஸ் பண்ணாதான் அதோடைய லைஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படி பண்ணலை, லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா டெப்ரிஷியேஷன் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
தென் கடைசி பாயிண்ட்டு அப்நார்மல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன? டிக்ளைன் இன் த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் மே பி காஸ்ட் பை அப்நார்மல் ஃபேக்டர்ஸ்னால் என்ன? லைக் டேமேஜ் டியூ டு ஃபயர் ஆக்சிடென்ட் உருவாகலாம், நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எக்ஸெட்ரா. தீஸ் மே ஈவன் லீட் டு த ஸ்டேட் ஆஃப் an asset being discarded. திடீர்னு ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட் மிஷினரி ஃபேக்ட்ரியில் உருவாகலாம், இல்லை நேச்சுரல் கெலாமிட்டிஸ், ரெயின், ஃப்ளட்டு, அந்த மாதிரி எர்த்குவேக், இதெல்லாம் நேச்சுரல் கெலாமிட்டிஸ். அதுவும் வந்து டெப்ரிசியேஷன் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கலாம். அப்புறம் திஸ் மே பி டிஸ்கார்டர். இந்த அசட்டு வந்து டிஸ்கார்ட்னா என்ன? ரிமூவ், ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரீசனாக இருக்குது அப்படின்றது தான் இந்த லாஸ்ட் பாயிண்டில் காசஸ் ஆஃப் டெப்ரிசியேஷனை கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.